வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம ராகி இடியாப்பம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ராகி தோசை, ராகி சப்பாத்தி பண்ணுறதை விட இடியாப்பம் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். இப்போது நம்ம ராகி இடியாப்பம் செய்கிறதுக்கு ராகி மாவு எடுத்துக்கணும். ராகி மாவு பார்த்திங்கன்னா சில பிராண்ட் வந்து ரொம்ப நெருப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து நல்ல பிராண்டாக வாங்கிக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போது இந்த ராகி மாவை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ராகி மாவு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. இது வந்து 1/2 கிலோ மாவு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, நல்லா தளன்னு கொதித்தது. கொதிக்க நம்ம ஊற்றணும். அப்போ தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். லேஸ் சூடு பண்ணி ஊற்றாமல் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. தண்ணி வந்து எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அளவு இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். ஒரு மாதிரி கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் பிசையும் போது கரெக்டாக இருக்கும் மாவு. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் தண்ணியாக இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப கெட்டியாக தெரியுது. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். ஸோ கண்ணளவில் தான் இது தண்ணி ஊற்ற முடியும். இப்போது இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்போ இது வந்து கை வைக்க முடியாது. ஏன்னா நம்ம கொதிக்க தண்ணி ஊற்றுனதுனால ரொம்ப சூடாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மாவு பிசைய முடியாது. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் பிசைய முடியும். அதனால் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம உடனே மாவு வந்து பிசைய முடியாது. இப்போது இதை இப்படி மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மாவு ஆறுனதுக்கப்புறமா நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நல்லா இதை பிசைஞ்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். கீழே ஒரு தட்டு வச்சுருக்கேன். நான் அதில் பிழிய மாட்டேன், ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அதில் ஆவி அடித்து ஈரமாயிரும்னு. ஸோ அதனால் நான் மேலே ஒரு தட்டு வச்சு பிழியிறேன். இப்போது இது வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இடியாப்பம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. சூடாக இருக்குது, எடுக்க முடியல. இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு இனிப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம், கார இடியாப்பம் வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நமக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம். ஸோ ராகி இடியாப்பம் இப்படி தாங்க செய்யணும். இப்போது நமக்கு இடியாப்பம்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் தாளிக்க போகிறேன். கொஞ்சம் இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன் இனிப்புக்காக. இப்போது நான் வந்து கொஞ்சம் இடியாப்பத்தில் மட்டும் இனிப்பு கலக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம், தாளிக்கலாம். நான் வந்து கார இடியாப்பம் தான் செய்ய போகிறேன்.
கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இப்போது நம்ம வந்து மாவில் உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக. இப்போது இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கம்மியாகவே போட்டுக்கோங்க, உப்பு அவ்வளோவா இழுக்காது. இப்போது நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம இந்த செஞ்சு வச்ச இடியாப்பத்தை போட்டு கிளறிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. கார இடியாப்பம், இனிப்பு இடியாப்பமும் செஞ்சாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கார இடியாப்பம், இனிப்பு இடியாப்பம் எல்லாமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.